காவேரியும் அம்முவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அம்மு, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவை பத்தி மட்டும்தான் சொல்ற, ஆனா உங்க அம்மாவை பத்தி ஒன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு உங்க அப்பாவை கண்டா அவ்வளவு பிடிக்குமா என்று காவேரி கேட்க, அதற்கு அந்த சிறுமி ஆமாம் என்று மழலையோடு சொல்கிறாள். உடனே காவேரி, அம்மு, அப்படி சொல்லக்கூடாது. அம்மா உனக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி அனுப்புறாங்க. யார் கேட்டாலும் அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்கும்னு தான் சொல்லணும் என்று அறிவுரை கூறுகிறாள். ஆனால் அம்மு கண்களில் தேங்கிய நீரோடு, இல்ல மிஸ், எனக்கு அம்மாவே இல்ல, எனக்கு எல்லாமே அப்பாதான். அவர்தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதும் வர்றதுமா எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு என்று சொன்னதும் காவேரி அதிர்ந்து போகிறாள். தெரியாமல் கேட்டு பாப்பாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமே என்று அவள் வருத்தப்படும்போதே அம்மு ஆழத் தொடங்குகிறாள். காவேரி அவளை தேற்றி, அழாத அம்மு, நான் இருக்கேன் உனக்காக, இனிமே என்ன மிஸ்ஸுன்னு கூப்பிட வேண்டாம், அம்மாவாவே கூப்பிடு என்று ஆசையோடு சொல்கிறாள். ஆனால் அம்முவோ, வேண்டாம் மிஸ், இது அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்று மறுக்கிறாள். காவேரி கண் கலங்குவதை பார்த்த அம்மு, நீங்க அழாதீங்க மிஸ், எனக்கு அம்மா இல்லாம பழகிடுச்சு. நான் அழுதா எங்க டாடி தான் அட்வைஸ் பண்ணுவாரு, அதனால இப்போ நான் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை என்று பக்குவமாக பேசி காவேரியையே நெகிழ வைக்கிறாள். மறுபுறம் காவேரியின் அம்மா சாரதா காய்கறி வாங்க கடைக்குச் செல்கிறார். அப்போது அந்த வழியாக காரில் வரும் அன்பரசு சாரதாவை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைகிறார். இத்தனை நாட்களாக இவர்கள் காஞ்சிபுரத்தில்தான் இருக்கிறார்களா என்பது அவருக்கு தெரியாமல் போனதை எண்ணி எப்படியாவது இவர்கள் வீட்டை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று பின்தொடர்கிறார். அப்போது காவேரியும் அங்கு வந்து சாரதாவுடன் சேர்ந்து நடக்கிறாள். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்குள் செல்வதை பார்த்த அன்பரசு, ஓ, இவங்க வீடு இங்கதான் இருக்கா, அப்போ விஜய் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. விஜய் ஒருவேளை காவேரியை பார்த்தால் அத்தை சொன்ன சத்தியம் வீணாகிவிடுமே என்று யோசிக்கிறார். விடாப்பிடியாக சாரதாவை பார்த்து பேசிவிடலாம் என்று வீட்டிற்குள் நுழைகிறார். வீட்டு வாசலில் அன்பரசு நிற்பதை பார்த்த சாரதா நிலை குலைந்து போகிறார். காவேரிக்கு உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயம் அவருக்குள் எழுகிறது. எதையும் யோசிக்காமல் அன்பரசு, என்ன சாரதா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊருக்கே வந்துட்டீங்களா, மறுபடியும் குடும்பமா ஒன்னு சேரப் போறீங்களா என்று நக்கலாக கேட்க சாரதா கோபத்தின் உச்சத்துக்கே செல்கிறார். நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நீங்களா வந்து ஏன் வம்பு இழுக்கிறீங்க என்று அவர் சட்டையை பிடித்து கத்துகிறார். இதை பார்த்த காவேரி பதறிப்போய், அம்மா விடுங்க, இவர் யாருன்னே தெரியல, இவரை எதுக்கு இப்படி பிடிச்சிருக்கீங்க என்று தடுத்துவிட்டு அன்பரசிடம், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன் என்று எச்சரிக்கிறாள். அன்பரசு போகும்போது, உன் திமிர் இன்னும் அடங்கல் என்று சொல்லிவிட்டு செல்ல காவேரிக்கு அவர் யாரென்றே தெரியாமல் குழப்பமாக இருக்கிறது. சம்பவம் முடிந்ததும் சாரதா பயத்தில் அழத் தொடங்குகிறார். அப்போது காவேரிக்கு நிவீன் போன் செய்கிறான். வீட்டில் நடந்த கலேபரத்தை பற்றி காவேரி சொல்ல நிவீன் சாரதாவிடம் போனில் பேசுகிறான். அன்பரசு வந்து மிரட்டியதைச் சொல்லி சாரதா அழ நிவீனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அன்பரசு ஏன் இப்போ வந்து குடும்பம் ஒன்னு சேர்றத பத்தி பேசணும், அப்போ விஜய் உயிரோடு இருக்காரா என்று யோசித்து விஜயின் பழைய நம்பருக்கு போன் செய்கிறான். ஆச்சரியப்படும் விதமாக போன் ரிங் ஆகிறது. விஜயும் போனை எடுத்து பேசுகிறான். நிவீனின் குரலை கேட்டதும் விஜய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். காவேரி இறந்த பிறகு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் காஞ்சிபுரத்துக்கே வந்து செட்டில் ஆகிவிட்டதாக விஜய் சொல்ல நிவீன் அதிர்ச்சியில் உரைகிறான். நிவீன் உடனே சாரதாவுக்கு போன் செய்து, அத்தை, விஜய் உயிரோடு தான் இருக்காரு, அவர் காஞ்சிபுரத்துல தான் இருக்காரு என்ற உண்மையை சொல்கிறான். இதை கேட்ட சாரதாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு ஒரு பொறி தட்டுகிறது. காவேரி அடிக்கடி ஸ்கூல்ல ஒரு பாப்பாவை பத்தி பெருமையா பேசுவாளே, ஒருவேளை அந்த அம்முதான் விஜயோட மகளா இருக்குமோ, காவேரிக்கு அந்த பாப்பா மேல அவ்வளவு பாசம் இருக்கே என்று நினைக்கிறார். எப்படியாவது காவேரியுடன் சேர்ந்து அந்த பாப்பாவை பார்த்துவிட்டால் அது தன் பேத்திதானா என்பதை உறுதி செய்துவிடலாம் என்றும், அதன் மூலம் பிரிந்த காவேரியையும் விஜயையும் சேர்த்து வைக்கலாம் என்றும் சாரதா ஒரு பெரிய முடிவை எடுக்கிறார். இனி வரும் நாட்களில் சாரதாவின் இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சாரதாவுக்கு தூக்கமே வரவில்லை. நிவீன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, விஜய் உயிரோடுதான் இருக்காரு, அவர் மனதிற்குள் 1000 பட்டாம்பூச்சிகளை பறக்கவிட்டது. அதே சமயம் காவேரி அந்த அம்மு பாப்பாவை பற்றி சொன்ன விஷயங்களும் அவர் நினைவுக்கு வருகின்றன. அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையாம், அப்பா மட்டும்தான் எல்லாமுமாம். அப்போ அந்த அப்பா விஜயாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு கணக்கு போடுகிறார். மறுநாள் காலை காவேரி பள்ளிக்கு கிளம்பும்போது சாரதா அவள்கிடம் மெதுவாக பேச்சு கொடுக்கிறார். என்னடி காவேரி, அந்த அம்மு பாப்பாவை பத்தி நேத்து சொன்னியே, அவளை பார்க்க எனக்கும் ஆசையா இருக்கு. இன்னைக்கு நான் உன் கூட ஸ்கூல் வரைக்கும் வரட்டுமா? அந்த பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் விட்டுட்டு வந்துடுறேன் என்கிறார். காவேரியும் சந்தோஷமாக, சரிம்மா வாங்க, அந்த பாப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அழைத்துச் செல்கிறாள். பள்ளிவாசலில் காவேரியும் சாரதாவும் நின்று கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிறது. அதிலிருந்து இறங்கியது யார் என்று பார்த்த சாரதாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருக்கிறது. அது வேறு யாருமல்ல, அவார்டு வாங்கிய அதே மிடுக்கோடு விஜய் கார் கதவை திறக்கிறான்.
உள்ளிருந்து குதித்து ஓடி வரும் அம்மு, டாடி பை, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு ஓடி வருகிறாள். விஜயை பார்த்ததும் சாரதாவுக்கு கண்கள் குளமாகின்றன. தன் மருமகனை இத்தனை வருடம் கழித்து பார்ப்பதில் அவருக்கு பெரும் நிம்மதி. ஆனால் அதே சமயம் காவேரி அங்கேதான் நிற்கிறாள். காவேரி விஜயை பார்த்தால் என்ன நடக்கும்? பழைய நினைவுகள் திரும்பி வருமா? அல்லது அன்பரசு சொன்னது போல ஏதாவது பிரச்சனையாகுமா என்று சாரதா பதறுகிறார். விஜய் காரை எடுக்கப் போகும் வேளையில் தற்செயலாக திரும்பி பார்க்கிறான். அங்கே காவேரியும் சாரதாவும் நிற்பதைக் கண்டதும் அவன் அப்படியே உறைந்து போய் நிற்கிறான். காவேரியை பார்த்ததும் அவன் கண்களில் கண்ணீர் வழிகிறது. காவேரி உயிரோடுதான் இருக்காளா? அப்போ அத்தை ஏன் இத்தனை நாள் எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க என்று அவன் மனம் துடிக்கிறது. ஆனால் காவேரியின் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் விஜயை ஒரு அந்நியரை பார்ப்பது போல பார்த்துவிட்டு, அம்மு இதோ பார், எங்க அம்மா வந்திருக்காங்க என்று குழந்தையிடம் பேசத் தொடங்குகிறாள். விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை. காவேரி ஏன் தன்னை அடையாளம் தெரியாதவள் போல பார்க்கிறாள் என்று குழம்பிப் போய் சாரதாவின் கண்களை பார்க்கிறான். சாரதா சைகையிலேயே இப்போதைக்கு எதுவும் பேசாதே என்பது போல கெஞ்சுகிறார். காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில் அந்த மௌனப் போராட்டம் நடக்கும்போது அம்மு ஓடி வந்து சாரதாவின் கையை பிடித்துக் கொள்கிறாள். பாட்டி, நீங்க அழகா இருக்கீங்க என்று சொல்ல சாரதா அழுது கொண்டே அந்த குழந்தையை அணைத்துக் கொள்கிறார். இது தன் ரத்தம், தன் பேத்தி என்று அவருக்குள் ஒரு உணர்வு போராட்டம். விஜய் மெதுவாக அவர்கள் அருகே நெருங்கி வருகிறான். காவேரியின் இதயத் துடிப்பு ஏனோ வேகமெடுக்கிறது. முன்னபின் தெரியாத இந்த நபரைக் கண்டால் ஏன் இவ்வளவு பதற்றம் ஏற்படுகிறது என்று அவளுக்கு புரியவில்லை. விஜய் மெதுவான குரலில், சாரதா அத்தை என்று கூப்பிடப் போக சாரதா சட்டெனக் குறுக்கிட்டு, தம்பி, உங்க பாப்பா ரொம்ப சமத்து. காவேரி இவளை பத்தி வீட்ல சொல்லிக்கிட்டே இருப்பா என்று பேச்சை மாற்றுகிறார். விஜய்க்கு இப்போதுதான் புரிகிறது, காவேரிக்கு பழைய நினைவுகள் ஏதோ ஒரு காரணத்தால் மறைந்திருக்கிறது என்று. இந்த சந்திப்பு காவேரியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையப் போகிறதா, அல்லது சாரதா உண்மையை மறைத்து காவேரியை மீண்டும் கூட்டிச் செல்வாரா? விஜய் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான். தன் கண் முன்னே தான் இழந்ததாக நினைத்த காவேரி உயிரோடு நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் காவேரியின் கண்களில் அவனை பார்த்த எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை. அவள் ஒரு அந்நியரை பார்ப்பது போல அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசுகிறாள். சாரதா பதற்றத்தில் விஜயை நோக்கி ஜாடை காட்டுகிறார். இப்போதைக்கு எதுவும் பேசிடாதே விஜய், நிலைமை சரியில்லை என்பது போல அவர் கண்கள் கெஞ்சுகின்றன. விஜய் ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டு, ஆமாம் அத்தே, அம்முவுக்கு இந்த மிஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். நேத்து கூட வீட்ல இவங்கள பத்திதான் சொல்லிக்கிட்டே இருந்தா என்று தழுதழுத்த குரலில் பேசுகிறான். காவேரிக்கு ஏனோ விஜய் பேசும் குரல் எங்கோ கேட்டது போல ஒரு பிரமை. அவள் தன் தலையை லேசாக உலுக்கிக் கொண்டு, அம்மு ரொம்ப சமத்து சார், அவளுக்கு அம்மாவோட அன்பு இப்போ தேவைப்படுது, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் என்று சொல்ல, சார் என்கிற அந்த வார்த்தை விஜயின் இதயத்தை ஈட்டியாய் குத்துகிறது. தன் மனைவியே தன்னை சார் என்று கூப்பிடுவதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அம்மு ஓடி வந்து காவேரியின் கையை பிடித்துக்கொண்டு, டாடி, இவங்கதான் என் புது மம்மி, நான் இவங்களை இனிமே அம்மானுதான் கூப்பிடுவேன் என்று சொல்ல, அங்கே ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவுகிறது. காவேரி சங்கடத்துடன் சாரதாவை பார்க்கிறாள். சாரதா நிலைமையை சமாளிக்க, சரி தம்பி, நாங்க கிளம்புறோம், காவேரிக்கு ஸ்கூல் டைம் ஆகுது என்று அவசர அவசரமாக காவேரியை அழைத்துக்கொண்டு உள்ளே செல்கிறார்.